யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் வாசிக்கலாமா? அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளையே அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்று. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றான். அழைத்து கொண்டு வா என்ற. இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, போதும். இந்த இடத்துல இரண்டாவது ஒரு மனுஷன் மேல ஒரு இரக்கம் வருது. யார் மேல இரக்கம் வருதுன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவருடைய பெரிய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட மோசையின் மேல ஒரு இரக்கம் வருது பாருங்க. ஆனா இவன் மேல ஆண்டவர் வச்ச இரக்கம் ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, இவனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இரக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தார். இந்த தேவ மனுஷன் கடந்து போன ஆபத்து அப்படின்றது சாதாரணமா இல்ல, சாவினுடைய விளிம்பிற்கு போனான். அப்படின்னா மோசே எப்ப பிறந்தாரோ அப்ப அந்த தேசத்துல ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுறது. என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது அப்படின்னா, சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே எங்க தூக்கி போட்டுருங்க, நைல் நதியில. அப்போ அவன் பிறக்கும் போது அவனோட பிறந்த நிறைய குழந்தைங்க நைல் நதியிலே போட்டு சாகடிக்கப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? ஒரு குழந்தை பிறந்தா தெரியாம இருக்குமா? ஒரு குழந்தைய எத்தனை நாள் தான் வீட்டில் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்க முடியும்? என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஆனா நான் நம்புறேன், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிற அந்த நேரத்தில் மோசையின் மேல ஆண்டவர் வச்ச பெரிய இரக்கம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு கர்த்தர் அந்த வீட்டில் அவங்கள மறைச்சு வச்சிருந்தாரு பாருங்க. கர்த்தர் அழகா அந்த குழந்தைய மறைக்கிறார். இப்போ இதுக்கு மேல அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இப்ப அந்த குழந்தைய எங்க கொண்டு போறது? தன்னுடைய பட்டணத்துல தன்னுடைய தேசத்துல யார்ட்டையும் கொடுக்க முடியாது. கொடுத்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும். அவங்க இந்த குழந்தைய பார்த்த உடனே நைல் நதியில தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க, இதை ஆத்துல விடுறதுதான் கரெக்ட். அந்த நைல் நதி எத்தனையோ குழந்தைங்களை சும்மா வெறுமனை தூக்கி போட்டு அந்த குழந்தைங்களை சாகடிக்குது. ஆனா அதே நதியில மோசையை காப்பாத்துறதுக்குன்னு கர்த்தர் ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ண வச்சாராம். அந்த நாணல் பெட்டி உள்ள வச்சு இப்போ கீழ்பூசி, என்னதான் ஆத்துல போனாலும் ஆத்துல போற பொருளை நம்ம ரொம்ப கண்காணிப்பா பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஏத்த பள்ளத்தில் வந்தீங்கன்னா அந்த கூடை கவுந்துச்சுன்னா உள்ள இருக்கிற குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்? கரெக்டா அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, எந்த இடத்துலயும் அவனை காப்பாற்ற முடியுமோ அந்த நாட்டினுடைய ராணியினுடைய கையிலே போது பாருங்க. அவங்க திறந்து பார்த்த உடனே எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைய கொன்னு போட்ட குடும்பம் அந்த குடும்பம். அந்த வீட்டிலிருந்து தான் சட்டம் பிறப்பிக்கப்படுது. அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் தான் சட்டத்தையே போட்டிருக்காரு. ஆனா இந்த லேடிக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய இரக்கம் வருது. இப்ப இறக்கம் வந்தாலும் அந்த குழந்தைய வளர்த்த முடியாது. எப்படி வளர்த்துறது அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சி ஓடி வர்றாங்க. இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு நான் வேணா ஒரு ஆளை. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தாராளமா கூட்டிட்டு வா. இவங்க போய் அந்த குழந்தையினுடைய தாயையே கூட்டிட்டு வந்தாங்க அம்மா. சரி, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, குழந்தையிலே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசேனாரு. குழந்தையிலேயே தன்னுடைய அம்மாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்த ஒரே ஆளு மோசே அப்படின்னு. ஏன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு தன்னுடைய அம்மாவுக்கே என்ன கிடைச்சிச்சு? மோசே எங்க போனாலும். இப்ப பார்வோன் ஒருத்தரை இவன்
எபிரேய ஸ்திரீக்கு எபிரேயருக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கிறதுனால அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ மோசையை கொல்றதற்கு பார்வோன் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆனா மோசை அவன் கையில தப்பிச்சார். நீ மோசையினுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து எல்லா இடத்துலையும் வந்தது. ஆனா கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் அவனை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருந்தார். நான் நம்புறேன் இரண்டாவது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் என்ன அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்படலாம். நீங்கள் போற இடத்துல எல்லாம் ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களை அழிக்கிறதற்காக ஒரு ஆளு இல்ல ஒரு கூட்டம் ஒரு சூழ்நிலை காத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல வைக்கிற இரக்கம் என்ன தெரியுமா? நீங்க எங்க போனாலும் அழிய மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க எங்க போனாலும் அழிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, நீங்கள் எத்தனை ஆபத்துக்குள்ளாய் போனாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய இரக்கம் உங்களை தேடி வரும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள எல்லாம் கடந்து போனீங்க, எத்தனை பெரிய ஆபத்து. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆபத்துல எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அழகாய் உருவாக்கி தந்தார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தந்தார். ஸோ ரெண்டாவது நம்ம ஒரு இரக்கத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, ஆபத்து நிறைந்த உலகம், இந்த உலகத்துல நானும் என் பிள்ளைகளும் எந்த ஆபத்துக்குள்ள சத்ரு எங்களை கொண்டு போக நினைச்சாலும் அங்க என்ன வரட்டும்னா உங்க இரக்கம் என் மேல திரும்பட்டும். ஆண்டவரே, அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. மோசே போன இடத்துல எல்லாம் அவனை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள், எஸ், அவனை சுற்றி அவனை அழிப்பதற்காக எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. இதோ வர்றான், நம்ம குழியில தூக்கி போட்டுருவோம். இதோ வர்றான், அவனை கொன்றுவோம். அவனுடைய சொப்பனை என்னவாய் முடியும் பார்ப்போம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்கிற பெரிய இரக்கம், ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கம், கர்த்தர் அவனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு ஆளை எல்லா இடத்திலையும் வைத்திருந்தார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே அந்த இரக்கம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது. என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆபத்து சுற்றி நெருங்கி நிற்கிறது. அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படியே கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க. எப்போ என் பிள்ளைய அழிக்கலாம், எப்போ என் குடும்பத்தை அழிக்கலாம். ஆனாலும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மைய கூட்டத்தில் உங்க வார்த்தையை நான் நம்புறேன். உங்க இரக்கம், மோசேக்கு கிடைத்த அந்த இரக்கம் எனக்கு இப்பொழுது கிடைப்பதாக சத்தமாய் கைகளை உயர்த்தி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எத்தனை அழிக்கக்கூடிய ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டயத்தை எங்களுக்கு வைப்பீராக கையை உயர்த்தி சத்தமா ஜெபம் பார்க்கலாம். இயேசுவே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே கேட்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, அந்த இரக்கம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் வரட்டும் வரட்டும். ஓ, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே? சத்தமா சத்தமா நீங்க இருக்கிற இடத்துல அந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே தேவகுமாரா, தேவகுமாரா, ஹல்லேலூயா, தேவகுமாரா,
ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க போனாலும், உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை கண்டிப்பா அங்க கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாரான்னு கேட்டா கண்டிப்பா வச்சிருந்தாரு. அதனாலதான் நாம் காப்பாற்றப்பட்டோம். கடந்த நாட்களில் ஒரு மிஷினரியோட சேர்ந்து நான் பிரயாணம் பண்ணினேன். நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்ததுனால ஊழியத்துக்கு வந்தேன். சரி, உங்க சாட்சியை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, பாஸ்டர், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டே இருந்தாரு, நான் வரமாட்டேன், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள் எங்களுடைய குடும்பமா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ல வந்து ஒரு 500 கிலோமீட்டர், ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்றோம். எனக்கு இந்த டிரைவர் பக்கத்துல கண்ணாடியை பார்த்து உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ரோட்லயே பார்த்துட்டு உட்காந்துறது பிடிக்கும். அதனால நான் யாருக்குமே கொடுக்காம அந்த டிரைவர்கிட்ட ஃபர்ஸ்டே பேசி வச்சுட்டு நான் வந்து அந்த டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காண்டேன். யாருக்குமே கொடுக்கல. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்க சித்தி வந்தாங்க. நீ எந்திரிக்கிறியா இல்லையா, நீ இந்த இடத்துல எந்திரி, நீ வந்து இந்த இடத்துல உட்காரக்கூடாது. என்னை வலுக்கட்டாயமா, நான் எத்தனையோ சொல்லி கூட கேட்காம என்னை எந்திரிக்க வச்சுட்டு என்னை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி சீட்டில் உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு இடம் தர்றேன்டான்னு சொன்னாங்க. அவங்க உட்கார்ந்த 3 நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி நான் இருந்த இடத்துல இருந்த என் சித்தி இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த இடத்துலையும் நான் மரணம் அடையணும்னு சொல்லி எத்தனையோ ஆபத்து இருந்தாலும் என் ஜீவனை இந்த இடத்துல காப்பாத்தினார் கர்த்தர். அதனால நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தேன்னாரு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சியை சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தரும் அது என்னன்னா ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம், ஆண்டவருடைய பெரிய இரக்கம். ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி 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 எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பிடிப்பை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஆமென் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது மட்டும் இல்லை, இனியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களை அழிப்பதற்காக, உங்களை குடும்பத்தை அழிப்பதற்காக சுற்றி எத்தனை பேர் எழும்பினாலும், நீங்க எங்க போனாலும், எவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச இடத்துல போனாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு உதவியை, உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆளை, நல்லா சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருப்பார், கர்த்தர் வைக்கிறார். அப்படி ஆளே இல்லைன்னா அவரே உங்களுக்காக வந்து அந்த அக்கினி சூளையில உலாவின கர்த்தர், சாத்ராக் மேஷாக்கை பாதுகாத்த கர்த்தர், உங்களுக்காக நீங்கள் இருக்கிற அதே இடத்துல இறங்கி வந்து உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை சேதப்படுத்த முடியாது, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 விதமான இரக்கத்தையும் நம்ம வந்து தியானிச்சோம். நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் நம்ம மேல வச்ச பெரிய இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அறியாம சீரியஸே இல்லாம நம்ம போய் சிக்கி கொண்டதுல இருந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை என்ன பண்ணுவோம்னா வெளியே கொண்டு வரும். நம்பர் 2, ரெண்டாவது, நமக்கு தெரியாம நம்ம சுத்தி இருக்கிற ஆபத்து, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சு, ஒரு மனுஷனை அனுமதிச்சு நம்ம இதுவரைக்கும் காப்பாற்றினவர், இனியும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஸோ இந்த மோசையினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம், லோத்தினுடைய இரக்கத்தையும் நம்ம வாங்க போறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில், தேங்க்யூ ஜீசஸ். அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்திற்காக இறங்கும், எனக்காக இறங்கும் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கட்டும்.
கர்த்தருடைய இரக்கம் தான் சில இடங்கள்ல உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஓ, நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, தாயே, எத்தனை எத்தனை ஆபத்து, எத்தனை ஆபத்து. மோசேய மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்து எத்தனை. நீங்கள் பிறக்கும் போதே ஆபத்து வந்துச்சு. உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க தெரியும், உங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க தெரியும். நீங்க பிறக்கும் போதே ஆபத்து வந்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் அவருடைய பெரிய இரக்கம் உங்களை தப்பு வைக்கிறதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருந்ததற்காக இயேசுவே நன்றி என்று சொல்லிட்டு இதுவரையிலும் காப்பாற்றின கர்த்தர் இனிமேலும் நம்மை காப்பாற்ற வல்லவர். ரந்தல ரகதரல, கைகளை உயர்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க, இறங்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து வந்துட்டே இருக்கட்டும். எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சத்தமா சத்தமா கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிருங்க. இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல ஹalleluya, இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், உங்க குடும்பத்துக்கு இறங்குவார், நம்முடைய தேசத்துக்கு பட்டணத்துக்கு இறங்குவார். இயேசுவே இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், 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 இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல காண்பீங்க ஆண்டவரே. ஹalleluya.